அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் 2024 ஆண்டு முடிவடைந்து 2025 ஆண்டு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலப்பகுதிக்குள் நாங்கள் என்னென்ன நல்ல விடயங்கள் செய்திருக்கின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் மீட்டி பார்த்து அடுத்த வருடத்தை புத்துணர்வோடும் உடலுள்ள ஆரோக்கியத்தோடும் சில நல்ல விடயங்களை செய்வதற்கான அருளையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருள வேண்டும் என பிரார்த்தித்து ஆரம்பிக்கின்றேன். முதலாவதாக 2002 ஆண்டு அல் இல்ம் அசோசியேஷன் ஃபார் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் என்னும் நிறுவனத்தை ஆரம்பித்து அதனை செயற்படுத்தி கொண்டு வருகின்றேன். 23 வருடங்களாகின்றன. வேறொரு வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் அதனை குறிப்பிடுகின்றேன். இன்று நான் சொல்ல வரும் விடயம் எனது மீடியா தொடர்பட்ட விடயங்கள். அதாவது 2021 ஆண்டு உங்களுக்கு தெரியும், கொரோனா காலப்பிரிவில் பாடசாலைகளோ ஏனைய நிறுவனங்களோ மூடப்பட்டு ஆன்லைன் மூலமாக தொடர்ந்த காலம். அக்கால பகுதியில் நான் 2021 ஜனவரியில் தஜ்வீத் கற்கை நெறியை இலவசமாக ஜூமில் செய்து வந்தேன். அது ஒரு 4 மாத கற்கை நெறியாக நடைபெற்றது. அதனை உடனுக்குடனே ஜூமில் செய்ததும் ஃபேஸ்புக்கிலோ யூடியூபிலோ பதிவேற்றம் செய்தேன். ஜனவரியில் ஆரம்பித்து மே மாதம் ஆரம்ப பகுதியில் நிறைவு செய்து அதிகமானவர்கள் மீண்டும் தொடர்ந்து செய்யும்படி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க 2023 ஆண்டு நோன்பு ஆரம்ப பகுதியில் இந்த தஜ்வீத் செய்வதற்கு ஆரம்பித்தேன். அதன் பிறகு தஜ்வீதை ஒரு பிராக்டிக்கலாக, அதாவது ஒரு பயிற்சியாக வழங்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு ஜுஸு அம்ம ஆரம்பத்தில் இருந்து நிறைய சூறாக்களை ஓதி காட்டுவதன் மூலம், முக்கியமாக மஹ்ரஜ் தஜ்வீத் சட்டம் எவ்வாறு எழுத்து உச்சரிக்கப்பட வேண்டும், எவ்வாறு தஜ்வீத் சட்டத்தை பேணி ஓத வேண்டும் செய்து வந்தேன். அதனை தொடர்ந்து எனக்கு அதில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. தொடர்ந்தும் இதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் நிறைய பேர் துவா செய்வார்கள். நிறைய கருத்துக்கள் வரும் பொழுது அது எனக்கு இன்னும் செய்வதற்கு உற்சாகம் அளித்தது. அது தொடர்ந்து எனது ஊடகத்துறையில் ஈடுபட வைத்தது. அல் குர்ஆன் பேசும் பிரபஞ்சம் என்ற தலைப்பின் கீழ் அல் குர்ஆன் கூறும் பௌதீக விஞ்ஞான உண்மைகள், இயற்கையின் அர்த்தங்கள் போன்ற பல விடயங்களை குர்ஆன் ஆயத்துகளை எடுத்து பொருத்தமான ஆவணப்படங்களுடன் சேர்த்து எனது சொந்த குரலில் செய்து வந்தேன். அதனைத் தொடர்ந்து முக்கியமாக இஸ்லாமிய அடிப்படை கடமைகள், ஏனைய இஸ்லாமிய சட்டதிட்டங்களில் சரியான புரிதல் இல்லாமல் பின்பற்றப்படும் சில விடயங்களை மையமாக வைத்து, அதாவது தொழுகையில் சேர்த்து தொழுவது, சுருக்கி தொழுவது, சஜதா சஹூ செய்வது, சஜதா திலாவா போன்ற பல விடயங்கள் செய்திருக்கின்றேன். அதோடு சில சட்டங்கள், பாரம்பரியமாக பின்பற்றி வந்த பழக்க வழக்கங்களையும் இஸ்லாமிய சட்டதிட்டங்களையும் எது சரி எது பிழை என்று உணர்ந்து கொள்ள முடியாமல் அதனை தவறாக புரிந்து செயல்படுவதனை மையமாக வைத்தும் நிறைய விடயங்கள் நாடகமாக நடித்து உரையாடல்களாக செய்து வெளியிட்டு வந்தேன். அடுத்தபடியாக உஸ்தாத் மன்சூர் அவர்களால் எழுதப்பட்ட குர்ஆனி சிந்தனை தஃப்சீர் நூலை எடுத்து ஜுஸு அம்ம ஆரம்ப பகுதியில் இருந்தே வாசித்த சிலர் அல்லது பலர் ஒரு தஃப்சீர் வாசிப்பது, குர்ஆன் ஓதுவதில் கவனம் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது காலத்தை பொறுத்தவரை ஒரு துரதிர்ஷ்டமாகவே நோக்க வேண்டியுள்ளது. தர்ஜுமா என்றால் என்ன, தஃப்சீர் என்றால் என்ன என்ற விளக்கம் கூட இல்லாமல் இருக்கின்றார்கள். தர்ஜுமா குர்ஆனின் நேரடி மொழிபெயர்ப்பு, தஃப்சீர் என்பது குர்ஆன் கற்பதன் மூலம் அதனை தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியுமாக இருக்கும். எனவே அந்த வகையிலும் ஆரம்ப கட்டத்தில் நான் மிகவும் நீண்டதாக இருக்கும் காரணமாக அதனை சுருக்கி நீண்ட வீடியோக்களாக வெளியிட்டேன். சில வீடியோக்கள் 15 நிமிடம் 20 நிமிடமாக இருந்தது. காலப்போக்கில் நான் விளங்கிய விடயம், நீண்ட வீடியோக்களாக இல்லாமல் ஒவ்வொரு சூறாக்களையும் சுருக்காமல் முழுமையாக சிறிய சிறிய வீடியோக்களாக ஒரு ஆயத்துக்கான விளக்கத்தை தெளிவாக கொடுப்பது சிறந்தது என்ற வகையில் தற்போது ஒரு 2 நிமிடம் 3 நிமிடங்களுக்கு உள்ளடங்கக்கூடியவாறு செய்து வருகின்றேன். காரணம், எப்படியோ குர்ஆனை அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும், அதில் யாரோ முயற்சிக்க வேண்டும், அனைவருக்கும் இது போய் சென்றடைய வேண்டும். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் தானும் அல் குர்ஆனை கற்று அடுத்தவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கின்றாரோ அவர்களே உங்களில் சிறந்தவர். நாங்கள் கற்றதை அடுத்தவர்களுக்கு எத்தி வைப்பது எங்களுக்கு கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நான் அந்த நூலை மையமாக வைத்து நூலில் இருப்பதையே செய்து வருகின்றேன். அடுத்தபடியாக
நான் மிகவும் இயற்கையை நேசிப்பவள் என்ற வகையில் இயற்கை தொடர்பான சில விடயங்களையும் இன்னும் சிலவற்றையும் இடைக்கிடையே செய்து கொண்டு வருகின்றேன். நானாக வீடியோ செய்து நானாக எடிட் பண்ணி நானாக அப்லோட் செய்து வருகின்றேன். அந்த வகையில் மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை இங்கு கூறியே ஆக வேண்டும். இந்த வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் இது சம்பந்தமாக பெரிய ஒரு அறிவும் எனக்கு இருக்கவில்லை. என்றாலும் நான் தற்போது வீடியோக்களை தொடர்ந்து போட்டுக்கொண்டு செல்லும் பொழுது நிறைய பேர் பார்க்கின்றார்கள், என்னை உற்சாகப்படுத்துகிறார்கள். அது என்னை மேலும் மேலும் உற்சாகப்படுத்தி கொண்டு செல்கின்றது. அதனை பார்ப்பவர்கள் நோட்டிபிகேஷன் அவர்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருக்கிறார்கள். உண்மையில் எனது நோக்கமாக இருந்தது, 10 பேராக இருந்தாலும் என்னால் படித்து பயன்பெற்றால் அது மிகவும் பெரிய ஒரு சந்தோஷம். இன்மையிலும் மறுமையிலும் அது ஒரு நன்மையாக அமையும் என்ற பெரிய ஒரு ஆசையில் நான் அதனை தொடங்கினேன். நிறைய பேர் பார்ப்பது, வியூஸ் வருகிறது, சப்ஸ்கிரைப் பண்ணுவது, அது இன்னும் ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது. உண்மையில் காரணம் என்னவென்றால் இவர்கள் தொடர்ந்து இதனை பார்ப்பதற்கு ஆசையாக இருக்கின்றார்கள், கற்கின்றார்கள் என்ற ஒரு சந்தோஷமான செய்தியை எனக்கு கொண்டு வந்து தருகின்றது. உதாரணமா சஜதா சாஹு 28,000க்கும் மேற்பட்டவர்கள் பார்த்திருந்தார்கள். இன்னும் சில வீடியோக்கள் 3000 பேர், 4000 பேர், 1500 பேர், 300 பேர், 200 பேர், சில போது 60 பேர், 50 பேராகவும் இருக்கலாம். அது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை தருகின்றது. 977 பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கின்றார்கள். பேஸ்புக்கை பொறுத்தவரையில் ஃபாலோவர்ஸ் 7.6 ஃபாலோவர்ஸ் இருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு நான் இந்த இடத்தில் எனது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவர்கள் தொடர்ந்தும் இந்த வீடியோவை பார்க்க வேண்டும், பயன்பெற வேண்டும் என்ற இந்த மகிழ்ச்சியான செய்தியையும் இந்த இடத்தில் முன்வைத்துக் கொள்கின்றேன். இந்த இடத்தில் இதை தெரிவிப்பதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், அதனை நான் கூடாது என்று சொல்ல வரவும் இல்லை. நிறைய ஜோக்கான வீடியோக்களாக இருக்கலாம், சமையல் வீடியோக்களாக இருக்கலாம், பல வகையான யூடியூபர்ஸ் இருக்கிறார்கள். ஒரு பொழுதுபோக்குக்கு சிறிய ஒரு ரீல்ஸாக இருக்கின்றது. அதை பார்ப்பதில் தவறில்லை. பார்க்கக்கூடிய விடயங்களை பார்க்கலாம், பார்க்கக்கூடாத விடயங்களை தவிர்த்து கொள்ளலாம். இவர்களுக்கான ஃபாலோவர்ஸ், வியூஸ், சப்ஸ்கிரைப் ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், மில்லியன் கணக்கில் சென்று இதனை பார்வையிடும் இந்த சமூகம் இப்படியான குர்ஆன் என்னும் பொழுது அவற்றோடு ஒப்பிடும் பொழுது சொற்பமாக இருந்தாலும் எங்களோட சமூகத்தை பொறுத்தவரை அது பெரிய சந்தோஷமாகத்தான் எடுக்க வேண்டும். அதிகமானவர்கள் தாய்மார்களாக இருக்கலாம், தந்தைமார்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், சிறியவர்களாக இருக்கலாம், மாணவர்களாக இருக்கலாம், அனைவரும் அதிகமான நேரத்தை கழிப்பது பேஸ்புக்கில் தான். சாப்பிட போன இடத்திலும், உறவினர் வீட்டிற்கு போன போதும், வீட்டில் யாரும் வந்திருந்தாலும் போனை கையில் எடுத்து பார்க்காமல் இருப்பது கடினமாக இருக்கின்ற இன்றைய சமூகத்தில். எனவே இப்படியான ஒரு சமூகத்தில் இந்த பணி எந்த அளவு முக்கியமாக இருக்கின்றது, அடுத்தவர்களுக்கும் இதனை எத்தி வைப்பதற்கான வழிவகைகள் என்ன, உங்களது அபிப்பிராயங்களை கூற முடியும் இன்ஷா அல்லாஹ். மேலும் இதாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணி இருக்கிறார்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறார்கள். அவர்களுக்கான எனது பழைய வீடியோக்களையும் இன்ஷா அல்லாஹ் இடைக்கிடையே போடுவதற்கு யோசித்திருக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரன்.